வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம லோக்கல் ட்ரெயின் இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் எப்படி வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் புக் பண்ணுறது ரயில்வே அப்ளிகேஷனில் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரயில்வே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே அன்ரிசர்வ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ ரிசர்வ்னா உங்களுக்கு தெரியும், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்னா என்னன்னு தெரியும். அன்ரிசர்வ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ முன்பதிவில்லா பயணம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன்று வந்து அவுட் சைட் ஸ்டேஷன், இன்னொன்று வந்து அட் ஸ்டேஷன். அதாவது நீங்கள் ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கீங்கன்னா அவுட் சைட் ஸ்டேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரம் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஸ்டேஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் லோக்கல் ட்ரெயின் நான் புக் பண்ணணும் அப்படின்னா நான் தாம்பரம் டு சென்னை வந்து கொடுக்குறேன். இப்போ நான் டிபிஎம்னு போட்டு அண்ட் 2 ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் போகிறேன். ஸோ அதனால் அந்த சென்னை எக்மோர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ப்ரொசீட் புக் கொடுப்பேன். இதேமாரி இப்போ நம்ம வந்து இப்போது எக்ஸ்பிரஸ் வந்து புக் பண்ணுறோம், வெளியூர்லேருந்து வரோம் அப்படின்னா நம்ம வந்து மதுரை டு சென்னை போடுவோம். ஸோ மதுரை வந்து நான் கொடுத்துட்டு மதுரை டு சென்னை வந்து புக் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி சென்னை எக்மோர் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் டு புக் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரொசீட் டு புக்குன்னு கொடுத்தோடனே அதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் வந்து காட்டும். சரிங்களா? ஸோ இதில் இந்த ரூட் வந்து காட்டுது, எந்த வழியாக வந்து அந்த ட்ரெயின் போகணும் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ உங்களுக்கு எந்த ரூட்டில் வந்து போகணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக போகிற ரூட் வந்து திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, விருத்தாச்சலம் இந்த ரூட் தான். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டைப் அப்படின்னு காட்டுது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போது நம்ம மதுரையிலேருந்து போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து மெயில் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அப்படி இல்லைனா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாக வரும். ஸோ அதில் வந்து இப்போ நான் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்னே கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சில ட்ரெயின்ஸ் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம மெயிலுக்கான சார்ஜ் கொடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட்டில் போக முடியாது. அப்படி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் வந்து எடுத்துருக்கணும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த அதர் ட்ரெயின் டைப்ஸை வந்து அந்தோதியா எக்ஸ்பிரஸ், அம்ரித் பாரத் 2 சூப்பர் ஃபாஸ்ட், இந்த மாதிரி நிறையா ட்ரெயின்ஸ் வந்து காட்டுது. உங்களுக்கு எந்த ட்ரெயினோ அந்த ட்ரெயின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ண பிறகு அந்த டிக்கெட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னின்னு காட்டுது. சரிங்களா? ஸோ ஜேர்னின்றது வந்து பார்த்திங்கன்னா 1 வே ஜேர்னி அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ லோக்கல் ட்ரெயினுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து காட்டும். அது என்னன்றது வந்து நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ட்ரெயின் டைப்பில் வந்து ஜேர்னின்னு கொடுத்தேன். இப்போ அதில் வந்து அடல்ட் அண்ட் சைல்டுன்னு 2 ஆப்ஷன் வந்து காட்டுது. அதாவது உங்களுக்கு அடல்ட் எத்தனை பேர் வராங்க அப்படின்றது வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே செலக்ட் பண்ணோடனே இங்கே ரேட் வந்து பார்த்திங்கன்னா மாறும். இப்போ ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இங்கே அப்டேட் ஆகுது பாருங்கள், 190 ருபீஸ் இன்க்ளூடிங் அந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் இப்போ நான் வந்து அடிஷனலாக இன்னொரு பேசஞ்சர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் ஆகும். 380 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் கிளாஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து அவைலபிள் கன்செஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது டிசபிலிட்டி பேசஞ்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த திவ்யாங்ஜன் கன்செஷன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இப்போது வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக் நவ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். இப்போ இங்கே ஏன் வந்து கிளாஸ் வந்து செகண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறப்போ நம்ம அந்த ஜென்ரல் கிளாஸில் சிட்டிங்கில் தான் போக முடியும். அதனால தான் இந்த செகண்ட் கிளாஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் அந்த சைல்டோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 5 to 12 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைல்டுன்னு வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டை வந்து நம்ம போடணும். ஸோ இதுதான் இதில் உள்ள ஆப்ஷன்ஸ். அண்ட் நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ண உடனே நம்ம வந்து புக் நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. வேலட் மூலயமா நீங்கள் பே பண்ணலாம், இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலயமா பே பண்ணலாம், அப்படின்னா அதர் பேமெண்ட் மெத்தடும் இருக்குது. ஸோ நீங்கள் கார்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து பே பண்ணி ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் ரயில்வே ஆப்பில் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறப்போ உங்களுக்கு மேலே டிஸ்கவுண்ட் அப்ளைட்னு சொல்லிட்டு 3% காட்டுது பாருங்கள். நீங்கள் கவுண்டரில் போய் புக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை டிஜிட்டலைஸ் பண்ணணும், நிறைய பேர் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணணும் ரயில்வே ஆப்பில் அப்படின்றதுக்காக இந்த 3% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. 390 நமக்கு சார்ஜ் வந்து காட்டுச்சு. பட் இப்போ 3% டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகி 368 ருபீஸ் தான் வந்து இப்போ வந்து நமக்கு சார்ஜ் வந்து காட்டுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கான ட்ரெயின். ஓகேவா? இப்போ நம்ம வந்து லோக்கல் ட்ரெயின் வந்து பார்ப்போம். இப்போ லோக்கல் ட்ரெயினுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் எடுத்துப்போம். சரிங்களா? சென்னையில் ஒரு பிளேஸ் அது. ஸோ இப்போ நான் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் கிண்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிண்டின்னு டைப் பண்ணியாச்சு. ஸோ கிண்டி டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் டு புக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரொசீட் டு புக்குன்னு கொடுத்தோடனே இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா
நிறைய டைப்ஸ் வந்து காட்டுது பாருங்கள். இப்போ நமக்கு வந்து அடிஷனலாக வந்து இந்த ஏசிஎம்யூ, இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏசிஎம்யூன்னு ஒரு ட்ரெயின் இருக்குது, ஃபுல்லாகவே வந்து ஏசி கோச்சு சரிங்களா. ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் நீங்கள் எக்ஸ்பிரஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மெயில் ஆர் எக்ஸ்பிரஸ் கொடுக்கலாம், அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் லோக்கல் ட்ரெயின், வெறும் லோக்கல் ட்ரெயினில் தான், இப்போ நார்மல் லோக்கல் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றதால நீங்கள் வந்து ஆர்டினரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்ட பிறகு அந்த ஜேர்னி டிக்கெட் டைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சு, அதாவது ஒன் வே ஜர்னி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இந்த லோக்கல் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, ஜேர்னி ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜேர்னின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறதுக்கு மட்டும் அதுக்கான ப்ரைஸ் தான் கீழேயுமே காட்டும், 5 rupees வந்து காட்டுது பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன், அதாவது நீங்கள் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து கிண்டி போகலாம், கிண்டிலேருந்து திரும்ப ரிட்டர்னும் வரலாம். ஸோ அதுக்கான டிக்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டிக்கெட் சரிங்களா. ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள். முன்னாடி வந்து ஒன் வே ஜர்னிக்கு 5 ரூபா, அண்ட் இப்போ வந்து அந்த ரிட்டர்ன் ஜர்னிக்கு சேர்த்து 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சரிங்களா. அண்ட் அதேமாரி தான் இப்போ வந்து நம்ம எத்தனை அடல்ட் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்களோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் சைல்டு யாராக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ் கொடுத்துக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி 5 to 12 இயர்ஸ்க்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சைல்டாக கன்சிடர் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். அப்படி இல்லை 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா நீங்கள் வந்து அடல்ட்டாக கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லோக்கல் ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து 2 காட்டுது. அது என்னென்னா செகண்ட் கிளாஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்றுன்னு சொல்லி. ஸோ இப்போ லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதேமாதிரி இப்போது செகண்ட் சிட்டிங் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து காட்டும். இப்போ 2 அடல்ட்டுக்கான ப்ரைஸ் வந்து 30 rupees காட்டுது. இதே நான் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்க்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees. அதேமாரி 2 நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபேர் பிரேக்கப்பில் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஏசி கிளாஸஸ்க்குலாம் நமக்கு தெரியும் ஜிஎஸ்டி ஆட் ஆகும். நான் ஏசி கிளாஸஸ்க்கு இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகுது. ஸோ ஜிஎஸ்டியோட சேர்த்து 150 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கிளாஸ் வந்து கொடுத்துட்டு அதேமாரி அவைல் கன்செஷன் இருக்குது. நீங்கள் வந்து டிசபிலிட்டி பேசஞ்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவைல் கன்செஷன் கொடுத்து அந்த திவ்யாங்ஜன் கன்செஷன் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அந்த பெனிஃபிட் வந்து நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பிறகு நீங்கள் வந்து புக் நவ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ புக் நவ் கொடுத்தவொடனே எப்பயும் போல் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 வேலட் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அதர் பேமெண்ட் மூலயமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கிடையாது. லோக்கல் ட்ரெயின்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. நம்ம வெளியூர்லேருந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர ட்ரெயின்ஸ்க்கு மட்டும் தான் அந்த 3% டிஸ்கவுண்ட் வந்து அப்ளிகபிள். ஏன்னா இப்போது இதில் ரேட்டையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 10 rupees 20 rupees தான் இருக்கும். ஸோ அதில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினுக்கு நீங்கள் வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வரீங்க அன்ரிசர்வ்டில் ரயில்வே ஆப்பில் புக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து 3% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது அட் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வந்து இந்த லொக்கேஷன் வந்து ஆன் பண்ண சொல்லும். ஸோ யாராவது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வந்து ட்ரெயினில் வந்து போகிறாங்க, பட் அவங்களால வந்து க்யூவில் நிற்க முடியல அப்படின்னா நம்ம வந்து கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னாலும் நம்மளால் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புக் பண்ண பிறகு இந்த டிக்கெட்டை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் 2 மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அவங்களுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நம்மளால் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஷேரும் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அட் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அட் ஸ்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃப்ரம்ல வந்து டேரக்ட் டைப் பண்ண முடியாது. அந்த QR கோட் மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் அந்த QR கோட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது ஸ்கேன் பண்ணுற இதில் தான் வந்து போகுது சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே அந்த QR கோட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த QR கோடில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்டேஷன் வந்து வந்துடும். சப்போஸ் நான் QR கோட் இல்லை கூகுள்லேருந்து அந்த QR கோட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த கேலரியிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே நம்ம வந்து என்டர் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் வந்து இந்த அட் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து ஸ்டேஷனில் இருந்தால் மட்டும் தான் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அவுட் சைட் ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்து நம்ம அதுமாரி ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் சீசன் டிக்கெட்டுன்றது ரெகுலராக ஒருத்தவங்க வந்து போயிட்டு வருவாங்க. இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க வந்து ரெகுலராக போயிட்டு வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சீசன் டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அவங்க வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை முன்னாடி இருந்த டிக்கெட் வந்து ரினியூவலும் பண்ணிக்கலாம். அதுதான் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரினியூ டிக்கெட் அண்ட் இஷ்யூ டிக்கெட். ரினியூ டிக்கெட்னா ஆல்ரெடி இருந்த அந்த UTS நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேட் என்டர் பண்ணிவிட்டு அதாவது ரினியூவல் பண்ணிக்கலாம். அண்ட் இஷ்யூவன்ஸுன்றது நீங்கள் வந்து ஃப்ரம் டு வந்து என்டர் பண்ணிவிட்டு அண்டு எந்த டேட்லேருந்து உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சீசன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது, அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து நம்ம ரயில்வே அப்ளிகேஷனில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா யூடிஎஸ் அப்ளிகேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த யூடிஎஸ் அப்ளிகேஷன் March 1 டிசேபிள் ஆக போகுது. ஸோ அது மொத்தமாக அந்த ரயில் ஒன் அப்ளிகேஷன் தான் இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மற்ற அப்ளிகேஷன்லாம் டிசேபிள் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஒன் ஆப்பில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அன்ரிசர்வ்ட் டிக்கெட் எடுத்துக்கலாம், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துக்கலாம், ரிசர்வ்டு டிக்கெட் எடுத்துக்கலாம், எல்லா டிக்கெட்ஸுமே நம்ம இதில் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரே பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஐஆர்சிடிசி இந்தமாரி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்ரிசர்வ் டிக்கெட்லாம் நீங்கள் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அதாவது மொபைலில் இருந்தால் போதும், நீங்கள் ட்ரெயினில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ யாரும் இனிமேல் வந்து க்யூவில் நிற்காதீங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது. ஸோ அதுலேயுமே ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் நிறைய போடுவோம். அதையும் வந்து ஷேர் பண்ணி